2025க்கான கோவாவோட இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல ரன்வீர் சிங்கும் கலந்துக்கிட்டாரு. அவர் ஸ்டேஜ் ஏறி ஒரு விஷயத்த பண்ணாரு. அது என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாரா படத்துல வர பெண் தெய்வமான தெய்வா கேரக்டரை அவரு இமிட்டேட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்த கன்னட ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஏன் இப்படி இமிட்டேட் பண்ணிருக்காரு, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப ரன்வீர் சிங் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மன்னிப்பு கேட்டிருக்காரு. யூசுவலி பாத்தீங்கன்னா பாலிவுட் செலிபிரிட்டிஸ் யாரு எவங்கன்னு எதையுமே பார்க்காம சக நடிகர்களையே இந்த மாதிரி இமிட்டேட் பண்றத ஒரு வேலையா வச்சிருப்பாங்க. ஆனா ரன்வீர் சிங் பண்ணது எந்த வகையில தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு விமன் காடஸ அவர் டீஸ் பண்ற மாதிரி ரொம்பவே தப்பா, அதாவது பெண் தெய்வத்தை பெண் பேய்ன்ற ரேஞ்சுக்கு அவர் மாத்தி அதை நடிச்சு வர காமிச்சிருக்காரு. சோ அதன் காரணமா தான் கன்னட மக்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க. எப்படி நீங்க எங்களோட நம்பிக்கையை, எங்களோட தெய்வத்தை நீங்க இப்படி அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்றதுக்காக அவர் மேல தொடர்ந்து கண்டனத்தை எழுப்பி வந்த நிலையில இப்போ ரன்வீர் சிங் அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ரன்வீர் சிங் பண்ணது சரியா தப்பா அப்படின்றத விட, இந்த மாதிரி நடிச்சு காட்டுற விஷயங்கள் அவங்களோட பாலிவுட்ல இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அவர் ஒரு பெண் தெய்வத்தை, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை கையில எடுத்தது ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நானுமே ஃபீல் பண்றேன். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.